மாடனுக்கு மாடந்தானே மாடனுக்கு மாடந்தானே ஆயிரத்துக்கு மாடனு ஆதி கோட்ட மாட ஆதியில தக்கராத பாதியில கோட்ட மாட முற்பிறப்பிடக்கராத முற்பிறப்பிடராஜ இவை இப்பிறப்பில் கோட்ட மாட கோட்டமடங்கள படிக்க புரிவா மாடகாமிகள் படிக்க கதை படிக்க அதிமாயன அது புரிவார் புரிவா பொண்ணு வெள்ளி கையிலாதத்தில் சிவமாறும் கொழுவீர்ந்தார் பொண்ணு வெள்ளி கையிலாதத்தில் பார்வதியும் கொழுவீர்ந்தார் மலர்ஜிமியும் கொழுவீர்ந்தால் லோகம் என்னும் பிரம்மலோகத்தில் சதர்முகன் ஜரததியும் கொழுவீர்ந்தால் இந்திரலோகம் என்னும் அமராவதில் இந்திர இந்திராணி ஒலிவேர்ந்தாலே ஐயோ அமராவதி இந்திர ஒலிவேர்ந்தாலே முனிவர்களா முப்பத்தி முக்கோடி தேவர்களால் நந்தி படைகளோடு நாரேதரால் நந்தி படைகளோடு நாரேதரால் 4 லட்சம் கோடி படையால் யாரு முகத்தோடு வேளவனால் இத்தனை பேர்களுக்கும் கொட வேடிக்கையே இத்தனை பேர்களுக்கும் கொட வேடிக்கையே குண்டோதரனும் மங்காங்கொடு வேறந்தாள் கொண்டோதரனும் வேறந்தாளே
ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு கங்காதேவி கொலவிருந்த வாணியோடு கங்காதேவி கொலவிருந்தாள் சந்திர அருளால அருளாலே சந்திர அருளால அருளாலே ஏழு உலகங்கள உலகங்கள தான் படைத்தான் படைத்தா சந்திர அருளால அருளாலே ஏழு உலகமெல்லாம் உலகமெல்லாம் தான் படைத்தான் படைத்தான் எறும்பு வர எறும்பு வரை உன்ன ஜீவங்கள ஜீவங்கள ஜீவங்களே சரணதான் படைத்தான் தாம் படைத்தாள் சரணாம் படைத்தாராம் படைத்தாள் அண்ணன் படைத்து விட்ட மணிகளுக்கு வேணுமெண்டு நல்ல கிழமையிலே காலோ நரம் போலே சத்தியான படி எழுந்து சாமி கையே உடுப்பாளாம் நல்ல இழந்தோ கை கொடுத்தா நல்ல இழந்தோ இழந்து இழந்து தங்கொடுத்தா கொடுத்தா பார்வதியா தங்கொடுத்தா மன்னனோட கை கொடுத்தா பார்வதியா கை கொடுத்தா மறையோனு வாங்கி கொண்டு ஏழு உலகமெல்லாம் ஈஸ்வரன் இறையாளக்கா படைத்து விட்ட மனுக்களுக்கு அரடி மனுக்களே பகவானும் படியளக்கா மணிக்காளுக்கு பகவானும் படியளக்கா படியளந்த பகவானுக்கு படியளத்த முடிப்பாரா படியளந்து முடித்து வீட்டு காய்ச்சோந்து வருவாரோ வரபோதே பார்வதியாப்ப வருவாண்டு ஆஜாத வாசலில ஆதிசக்தி காத்திருக்காள் ஆதிசக்தி காத்திருக்காள் இறைவன் திரு அருளாலே 14 உலகங்களையும் இறைவன் படைத்து படைத்தார் ஜீவ உலகத்துக்கு பட்டினி இல்லாம பசி இல்லாம உலக மக்களை எல்லாம் காத்து ரட்சிக்கும் பொறுப்பு உடையவன் கையில தானே இருக்கு பகவான் கைதானையா இருக்கு அந்த பகவான் மட்டும் படி அளக்காம ஆமா மரக்கால 3.25 குப்புற கவிழ்த்தி வச்சுட்டான்னு வச்சுட்டான்னு வைங்களேன் இந்த கோட்டை திரட்ட நம்ம வில்லு படிக்க முடியுமா முடியாதியோ அவன் அருள் வேணும் கண்டிப்பா கோட்டை மாட அருள் இருக்கணும் கோட்டை மாட அருளுக்கு மேல வேற என்ன பகவான் அருள் வேணும் வேணுமையோ அவன் அருள் இருந்தாத்தான் காத்த அடிக்க ஆமா அதையும் அவன் அருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதானே இன்னைக்கு வீட்டுல சிவசிவான்னு ஆமா அப்பலே ஒரு கொரட்டை போட்டிருப்போமே அதானே ஆமா அதானே அது காலையில அது விடிஞ்சாதான் தோப்புக்கு ஆமா உனக்கு ஏமையா தோப்பு மேலே ஒரு கண்ணா இருக்கு தோப்புல பாதி பங்கு இருக்காரு விட தெரிய மாட்டாங்க அதானே பட்டம் 41 தினமலை கணிகம் டேஜிட்டல போய் காக்கணும் அதானே 49 அவன் அருளை கொண்டு ஆமா படைத்தார் ஜீவ உலக மக்களுக்கெல்லாம் படி அளந்து காத்து ரட்சித்து பகவான் கை சோந்து கால் சோந்து கைலாசபதிக்கு கிளம்பி வாரார் பகவான் அப்படி பகவான் வார போது ஆமா என் பைங்கடி பார்வதியானவா அம்மையா பகவான் எப்ப வருவாருன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஆச்சார வாஜெல்லாம் ஆதிபராஜத்தை காத்திருக்கா
காத்திருந்த ஐயோ பராஜத்தி கட்டிய புருஷனை தேடி இருந்தால ஆமா இப்ப உள்ளவ கட்டின புருஷனை தேடுதாளா அவன் யாருட்டே பார்க்க மாட்டான் எவா தேடுதா இப்போ அதானே என்ன வரத்து வந்தா என்ன வரத்து வாரான் அவன் எப்படி போனாரோ அப்படி வருவாரு அதானே சொல்லுவா ஆமா விடிய விடிய என்ன பிடிச்சு அடிச்சிட்டு அதானே போனவன் போயே போனோம்ல தெய்வத்தை கும்பிடுதா ஆமா அப்படி உள்ள கலியுவான் ஆமையோ அதனால ஆதி பராசக்தி அப்படி அல்ல கிடையாது கிடையாது ஆண்டவனை எதிர்பார்த்து ஆச்சாரவாதியிலே காத்திருக்க காத்திருக்க படி அளந்த பகவானோ பகவானோ வருவாரா வருவாரா வர போதே பார்வதியா பார்வேதியோ பழக போட்டு பலவை போட்டு நிக்க சொல்லி மலரெடுத்து மலரெடுத்தோ மலரெடு பூஜை பண்ணுவாளா பண்ணுவாளோ மலரெடுத்து பண்ணுவாளா விரலி மலர் வரித்து மலர்வரித்து பூஜை நடத்துவாளா நடத்துவாளா மலர் வரித்து எடுத்து பூஜை பண்ணுவாளா பண்ணுவாளோ அஞ்சு வேணுமாக வாஜல் விட்டு வாஜலிட்டு வாஜலுக்கு வாஜலுக்கு பகவான் தேவி வருவாரா ஆதிஜதி பார்வதியோ ஆண்டவன் பகவானுக்கு சப்ரமுஞ்ச கட்டில மறுவாரா மக ஆடுவாரா முடித்தவர்கள் முடித்தவர்கள் சுவாமி வேலை ஆடுவாரா முடித்தவர்கள் இறைகளந்த சரியா பார்வதியோ இளைப்பாரி படிகளந்த பகவானுக்கு பால்வளம் கொடுப்பாளோ சப்ரமுஞ்ச கட்டில சந்தோஷமாயிருப்பார் ஆண்டவன் ஆதி பராசக்தியும் ஆசார வாசலிலே இருந்து கைலாசபதியிலே வந்து பள்ளியற வாசல் அமையோ பள்ளியறன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா தெரியாது தெரியாது ஆமா பள்ளியறன்னா என்ன பெரிய பெரிய சிவாலயத்துல இன்னைக்கு ஒரு பள்ளியறன் இடம் இருக்கு அது எங்க இருக்கு என்ன குத்தாலத்துக்கு போயிருக்கீங்களா போயிருக்கோம் குத்தாலத்துல பள்ளியறம் இருக்கு அங்க இருக்கோ ஆமா நான் குத்தாலத்துக்கு போயிருக்கேன் குடிக்கத்தான் போயிருக்கேன் கோயிலுக்குள்ள போவேல கோயிலுக்குள்ள நமக்கு ஜோலி இல்ல அது சரி அதானே யாருக்கே குத்தம் செஞ்சவன் குத்தாலத்துக்கு போகணும் ஆமா பாவம் செஞ்சவன் பாவநாசம் போகணும் தாளக்கார மாதிரி பாவனம் செய்யும் பாவநாசம் போகணும் அதான பார்த்தேன் கர்மம் செஞ்சவன் காசிக்கு போகணும் அது கட்டக்கார தான் போகணும் ஆமா ஆமாய்யா அவர் கர்மத்தெல்லாம் முடிச்சிட்டுலாம் வந்து இருக்காரு அப்படியா அவர் தங்க குணம் இல்ல அவரு அதனால ஆமா இறைவன் இப்பேற்பட்ட நீதிகளை எல்லாம் வகுத்தார் ஆமா சத்தியம் ஜீவனமாக பள்ளியறை வாசலிலே பகுஜோடி இருந்து கொண்டிருக்கும் போது காலத்தில் இறைவன் திரு அருளாலே ஆமா 56 தேசத்தை ஆண்டவன் படைத்தாரா ஆண்டவன் பகவான் படைத்தார் 56 தேசத்திலே தேசத்தில் தலை சிறந்த நகரம் என்று தாருகாபுர பட்டணம் தாருகாபுர பட்டணம் ஆமா இந்த தாருகாபுர பட்டணத்தை சாமி பகவான் படைத்து
ஆமா இந்த தார்காவர பட்டணத்தை ஆள்வதற்கு ஆக அதாவது என்ன பால்கடலிலே பள்ளி கொண்ட எம்பெருமாள் கோபால கண்ணன் கண்ணபிரான் கண்ணனுடைய உந்தி கமலத்திலே பிறந்தவன் பிரம்மதேவன் பிரம்மதேவன் ஆமா பிரம்மதேவனுக்கு வலது கால பெருவிரல்ல பிறந்தவர் தான் இந்த தர்க்கராஜன் நம்ம தர்க்கராஜன் ஆமா நம்ம தர்க்கராஜன் இடது கால் பெருவிரலிலே பிறந்தவா அவதான் தார்காவல்லி ஆமா தர்க்கராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் அழகு தார்காபுர பட்டணத்தை ஜாமி அவர் பிறவி செய்தார் நாளான ஆமா இந்த தார்காபுர பட்டணத்தில் அமையோ தர்க்கமுடி ராஜா பெண்படியோ தேவியும் அதிபதி நகரமான தார்காபுர பட்டணம் பட்டணமையோ இந்த தார்காபுர பட்டணத்தில சுவாமி அரசு செய்து வார தர்க்க மொழிராயன் தார்காவல்லி மன்னனும் தேவியுமா சுத்தி கேட்டு பெண்கொடிக்கோ அணகட்ட ஜாவடியோ மண்டலகட்ட ஜாவடியோ ஜாவடியோ ராஜாவுக்கோ பெண்கொடிக்கோ தேவியும் செய்யும் போதே மொழி ராஜாவுக்கோ வெள்ளி பெண்கொடிக்கோ
மக்களுக்கு சுகம் இருக்கு தாழ்வும் இல்லை மண்ணிருந்து மனை இருந்தோம் மக்களால தாழ்வும் இல்லை மோடி ராசாவுக்கோ வெள்ளி பெண் கொடிக்கோ திரு அருளாளே 27 பெண்களையோ ராஜம் பெற்றெடுத்தாரே பெண்களையோ ராஜ முடிராஜமண்ண அம்மையா 27 பெண்களை பெற்றெடுத்த நாளையில இருந்து ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமமாக அம்மையோ காப்பதுவோ கட்டி மக்களை 27 பெண்களையும் காத்தா மாமசாமி 27 பெண்களும் 12 வயதிலே பூத்து நிறைந்து புஷ்பவதியானால் மகளுக்கு தலைக்கு தண்ணி ஊற்றி சடங்கு சம்பிரதாய முறைகளை கலைத்தந்தர்கராஜன் அம்மையோ சீரான வேலை சிறப்பான பொழுது பாடும் புலமையை ஆதரிக்க வேண்டும் என்று ஆதரித்த அன்பு உள்ளம் அன்பு சீமான்கள் பாடும் புலமைக்கு பரிசளித்த என் மீது பாசமும் பற்றும் கொண்ட அண்ணா நகரில வாசகம் பண்ணக்கூடிய அன்பு சீமான் அதாவது என்ன பம்பை வாத்திய கலைஞர் என் அன்பு வாசம் கொண்ட வாழும் ஐயா அண்ணா அழகு தர்கராசம் மன்ன பெண் கொடியோ 27 பெண்களுக்கு கட்டி வைத்தால் கிங்கிளையல்லோ 27 பெண்களையோ இன்பமுடன் இருக்க வைத்தால் 27 பெண்களுக்கும் தர்க்க முடிராஜன் 7:30க்கு கீழே தனி அறையை கட்டி மக்கா செல்ல மக்களே இந்த 27 பெண்களும் உள்ள சண்டை செலவு வரக்கூடாது கூடாது என்னைக்கும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் நீங்க இருக்க வேண்டும் ஆனந்தமாக இருப்பதற்காக அப்பனாகிய தர்க்க முடிராஜன் உங்களுக்கு 27 பெண்களுக்கும் 7:30 கட்டி இருக்க 7:30க்கு கீழே நீங்க இன்பமாக இருக்க வேணும் அம்மா வாழ பொழுதிலே மையிருண்ட வேலைகளை மட்டும் தர்க்கராஜன் வெளியே விடுவேன் வாழ பொழுதுல மட்டும் நீங்க வெளியே வரணும் அம்மா வாழ பொழுது கதிரவன் நிழல்ல நீங்க படக்கூடாது அம்மா கதிரவனுடைய நிழல் பட்டா கட்டி மக்களுடைய உடலுக்கு பங்க வந்து சேரும் என்று
முடி ராஜமன்னே அழகு திரு மக்களையோ அழகுடனை வைத்தார் வைத்திருக்கும் காலத்தில் அது மாலை நல்ல பொழுதாச்சி அது மயூருண்ட வேலையாச்சி இரவு நல்ல பொழுததில இரவு ஒளி கொடுப்பதற்கு சந்தீர பகவானோ அவர் ஆகாயம் வாராரே சந்தீர பகவானோ இரவு நேரம் வாராரே வரபோதே மக்கதான 27 பெண்களும் விட்டு வரையவாரால் வாயலிலே குடியிருந்தார் குடியிருந்தவரோ வாஜல்லே வெளியே வந்து அன்பால் குடியிருந்த 27 பெண்களும் காலப்பொழுது மயூருண்ட வேலையில நம்ம 27 பேரும் ஒன்னா இருந்து விளையாடணும் சொல்லி அந்த பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு ஆமா பல்லாங்குழி தெரியுமா பல்லாங்குழி ஆமா அதேதான் அந்த பல்லாங்குழி விளையாடி கொண்டிருக்கும் போது ஆமா ஆமா சாமி மார்க்கமா வந்தவரு 27 பெண்களையோ பார்த்துட்டாரே கண்ட போதோ அது கொண்டுட்டாரு அழக மன்னன் சந்திரண்டா மனமதியில என்னுதா ஒரு நாள் ஒரு பொழுது 27 பெண்ணோடு நம்ம உல்லாசமா வாழணுமே பெண்களோடு நம்ம உல்லாசமா வாழணும் மோகம் கொண்ட சந்திரோ கோட்டை தர்கராஜோ ஏ தார்காவல்லி நான் தான் சந்திரலோகத்தை ஆளக்கூடிய சந்திர பகவான் வந்திருக்கேயோ வாரும் சந்திரா வாரும் கீழே இறங்கி வாரும் அந்த ஆசனத்தில் அமரும் ஐயா இந்த தர்கராஜனும் தார்காவல்லியும் சந்திர பகவானே ஆசானத்திலே மர வைத்து ஆமா ஐயா ஏ அப்பா சந்திரா வந்த விவரம் என்னப்பா சந்திர பகவான் இடத்திலே தர்கராஜன் தார்காவல்லி கேட்ட போது ஆமையோ ஐயா தர்கராஜாவே தார்காவல்லிய உங்களுடைய பிள்ளைகள் 27 பெண்கள் இருக்கார்கள் 27 பெண்களையும் நான் மாலையிட வந்திருக்கேன் ஐயா சந்திரா என்ன ஆசை கொண்டு வந்திருக்க என்ன 27 பெண்களும் ஆசைப்பட்டிருக்கிறா அப்படி ஆசைப்பட்டு வரலாமா வேண்டாம் ஐயோ 27 பெண்களை வச்சு உனக்கு சமாளிக்கிறதுக்கு ஆமா தைரியம் இருக்காப்பா அதான பார்த்தேன் மைக்கு அமர்ந்து வச்சு லைன் மாத்துதாக ஆமா இந்த தர்கராஜனுடைய மகளை மாலை மனம் முடிப்பதற்காக வந்தேன் ஐயா ஆமா என்று சந்திர பகவான் சொன்னார் அப்பா என்ன ஒரு கொண்டாட்டி கட்டினால ஆமா உரியல சோறு 2 கொண்டாட்டி கட்டினவனுக்கு மூட்ல கயிறு ஆமா அவன் போய் நின்ற வேண்டியதானே அதான பார்த்தேன் ஆமா ஏமனா என்ன இப்ப உள்ள காலம் மாறி போச்சு ஆமா கொண்டாட்டி மாரெல்லாம் பீடி சுத்தணுமா அதானே ஆம்பளை மாறு பூரா ஊரை சுத்தணும் அதானே படத்துக்கார அப்படிதான் சுத்திட்டு வர்றாரு ஆம்பளை ஊரை சுத்த ஆம்போ பொம்பளை எல்லாம் பீடி சுத்த விடிய இருந்து சுத்தி போட
அதானே அப்படி உள்ள காலம். ஆமாண்டே. அவ பீடி சித்தனோட்ட போய் கஞ்சியாட்ட குழம்பு கொடுப்பாளா? எங்க கொடுப்பா? ஏன் மனுஷா நீர் உழைச்ச உழைப்புக்கு ஜாண்டியனுக்கு உமக்கு நமக்கு பொங்கி போட வேண்டியதா? அதான உழைப்பங்க. நான் விடிய விடியன்னு ஒரு துளை சுத்தினே. அதானே என்ன கண்டியாரா? என்ன பாத்தியாரா? எனக்கு பூ வாங்கி வந்து கொடுத்தியாரா? அதான பீடியத்தான் மடக்குனியரா? அப்ப குடத்துக்கார மடக்கி கொடுத்துருப்பாரு. அனுபவம் பேசுது. ஒரு ஊரா விளையாடிச்சுட்டு வந்தியாரா? அதானே என்னத்த கொண்டாந்து அள்ளி போட்டுட்டியாரு? என்னத்த கொண்டாந்து குமிச்சிட்டாரு? ஒரு புடவைக்கு விதி உண்டுமா? வாழ வந்தானே. அதானே வாழ வந்தா நாளையில நான் என்னத்த அள்ளி எடுத்தேன்? ஒன்னும் கிடையாது மனுஷா. உமக்கும் 3 கடிச்சு கழுத்தை கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லுவார்ல. ஆமையோ அதே போல. ஆமா 27 பெண்களை வச்சு வாழது உனக்கு தைரியம் இருக்காடா? தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாவோ உடனே சொன்னான் கண்டுட்டேன். என்ன? நான் தான் உங்க மக்களோடு நான் வாழுவேன். வாழுவேன் இல்லைன்னா நான் மரணலோகம் போய் சேர்ந்துருவோம். சேர்ந்துருவோம் பாத்துக்கங்க. எப்படி? ஆமா அண்ணாவி சார்பாவா? ஆமா 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 நம்ம அண்ணாவி சார்பா. அத்தோடு பாடப்புலமையை பரிசளித்த அன்பு உள்ள அன்பு சீமான் என் மீது அதிகபட்ச பாசம் கொண்ட ஆமா என் கட்டுவரு கலங்கானம் கதிர்வழக்கு நெல்விளையம் கடையநல்லூர் நகரம். நகரம் கடையநல்லூர் நகரத்தில ஆமோ 1வது வார்டு. 1வது வார்டு. 1வது வார்டு கொமந்தாவரம். 1வது வார்டுன்னா கொமந்தாரம் தான். கொமந்தாவரத்தை சேர்ந்த ஆமா அதாவது என்ன 4 கடலும் கேதி பெற்ற நாதஸ்வர வித்துவான். வித்துவான் நாதஸ்வரன் ஐயாண்டி மேல கலைஞர். அதாவது என்ன ஐயா கேவி மகிழ். மகிழ் கேவி மகிழ் நாதஸ்வர அவர்களின் ஆமா புதல்வர் அன்பு சீமான் அருமை அண்ணா. ஆமா விஎம் சுரேஷ் நாதஸ்வரம். நாதஸ்வரம் ஆமா சுரேஷ் நாதஸ்வரத்தினுடைய சார்பாக விஎம் சுரேஷ் நாதஸ்வர குழுவினர் சார்பாக பாடும் புலமைக்கு ஆமா லட்ச நோட்டுகளை எனக்கு அள்ளிட்டு தந்து எனக்கு அன்பு பாராட்டியுள்ளார்கள். அதனைத்த அன்னார்குல விளைச்சலங்கள் சனங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்களும் ஆமையா வாழ வேணும் வளர வேணும் போன இடங்கள் எல்லாம் கோட்டமானாருளாலே கோபுரமா உயர்மையோ கோபுரமா உயர்மையாலே ஏனாதஸ்வரன்னாவி எந்த இடம் போனாலோ போன இடங்கள் எல்லாம் வாழும் ஐயோ செய்யந்தொழில் விருத்தியாகி செய்யந்தொழில் எனக்கு சிறப்பு பெற்று வாழும் ஐயோ சிறப்பு பெற்று வாழும் ஐயா அழகுதற்க ராசமண்ணே தம்மளித்தோ பெண்களையோ சந்தீர பகவானுக்கு மாலையிட்டு கொடுத்தாரே. பகவானுக்கு மாலை விட்டு கொடுத்தாரே. மாலையிட்ட நாளையிலே மன்னன சந்தீரரோ 27 பெண்களையும் சந்திரலோகம் அழைத்து வந்து இன்பமுடன் இருப்பாரோ கருசோடு இருக்கும் போது 27 பெண்களிலே ரோகிணியும் மன்னவனை பார்த்துட்டாள மன்னம் புது செய்துட்டாள புருஷமனை நினைத்தாளே ரோகிணியோ பூமாம்புச செய்தாளே பூமாம்புச கார்த்திகையோ ரோகிணியோ கட்டிய கணவனத்தான் கட்டோட நினைச்சாளே நான கடமையன் நானும் புருஷம் பூமகளுந்தான் சந்தீர பகவானுக்கு அடிபணிந்து நடந்தாளே அடிபணிந்து
பெண்களையும் வாழ வேண்டாம் என்று சொல்லி வெட்டி பெண்ணாக அப்ப வீடு அனுப்பினாலே 25 பெண்களுமே தங்கனோட கோட்டையில தண்ணீர வடிச்சு கொண்டு வந்துட்டாலே முத்து போல கண்ணீரோ முகங்களெல்லாம் வடிச்சுட்டாலே அமிர்தம் போல கண்ணீர அங்கமெல்லாம் வடிச்சாலே கோட்டைக்கு ஐயோ 25 பெண்களும் கண்ணீரை விழித்து கவலையோடு நின்று கொண்டே அப்பா தர்க்கமுனி ராஜா தக்கராஜா அம்மா தார்கா வெள்ளிய 25 பெண்களை வாழா வெட்டியாக அனுப்பிட்டார் எங்க புருஷன் சந்திரன். ஐயோ கார்த்திகையர் ரோகிணியும் மட்டும்தான் கைப்பிடிச்சு வாழுதாரு அப்பா வாழ மாட்டோம் என்ன. ஆமா அப்போ இறந்த இடத்துக்கு பொங்கல் என்று பத்தி விட்டாரு. ஏற்பட்ட 25 பெண்களும் தர்க்கராஜன் இடத்திலே முறையிட்ட போது ஐயோ கோபம் கொண்ட தர்க்கமுனி ராஜா சந்திரா என்னுடைய மக்கள் 25 பெண்களுடைய வாழ்க்கையை சீர்குலைத்த நீ குலைத்ததுனாலே இன்னையில இருந்து நீ தேய கலவது போ. ஆமா இன்னையில இருந்து என் மக்கள் வாழ்க்கையை நீ சீர்குலைச்சு பத்தி வாழ வெட்டி அனுப்பிட்ட ஆக்கிட்டலாம். சந்திரா இன்னையில இருந்து நீ தேஞ்சுக்கிட்டே போ. ஆமா அந்த தர்க்கராஜன் கொடுத்த சாவந்தா ஆமையா இன்னைக்கும் சந்திர பகவான் 15 நாள் தேஞ்சுக்கிட்டே வருவார். தேஞ்சுக்கிட்டே போவாரு. அதான் தேய்வரன் வருதுல்ல. ஆமா அங்கங்குருவி ஆமா அங்கமெல்லாம் குருவி அளவு குந்தி. ஆமா இந்த சந்திர பகவான் கேண்டு கொண்டே வரும்போது ஒரு நாள் வரும்பொழுது ஆமா இந்த உலகம் எல்லாம் இருமயமாக இருக்கும்போது பார்த்தார் பகவான் என்ன ஆகா வலது கண்ணு சூரியனாகவும் ஆமா இடது கண்ணு சந்திரனாக இருந்து இந்த உலகத்துக்கு இரவு 30 நாளிகை பகல் 30 நாளிகை என்று நம்ம இரு கண்கள் இந்த உலகத்துக்கு ஒளி கொடுத்துக் கொண்டிருக்க நம்மளுடைய இடது கண்ணான சந்திர பகவான ஆமா ஜெயக்கலவு என்று தர்க்கராஜன் ஜாபம் கொடுத்துட்டாரு. இப்பேற்பட்ட சந்திரனுக்கு ஆமா சேர்ந்து கொண்டே வந்தால் உலகம் எல்லாம் இருள்மயமாகிருமே. ஏனால என்ன ஒரு 3:45 நாளிய கரண்ட் விடுதுன்னா இருக்க முடியுதா? நல்ல கொண்டு இருக்க முடியலையே. ஏன் அரிக்கிறாம எங்க விளக்க பொருத்தி வை. ஏன் மெழுவத்திரி எங்க சூடத்தை பொருத்தி வை. ஆமா வெளிச்சத்துக்கு என்ன பாடுபடுதோ அந்த சந்திர பகவான் தேஞ்சுக்கிட்டே வந்தா உலக மக்களுக்கு ஒளி கொடுக்க யாரு இருக்கா ஐயா என்று உடையவன் பகவான் பார்த்து அப்பா சந்திரா ஏற்கனவே சந்திர பகவான் உடல்லாம் தேய ஆமா பகவான் இடத்திலே வந்து தஞ்சம் அடைந்தார். தஞ்சமடைந்த சந்திரனுக்கு ஆமா அப்பா சந்திரா என்ன தர்க்கராஜன் கொடுத்ததோ உனக்கு தேய கடவுள் என்று சாபம் கொடுத்தார். இந்த சாபத்தை மோட்சத்தை பெறுவதற்காக இன்னையில இருந்து நீ வளர கடவுள் போ. ஆமா வளர கடவுள் என்று சொன்ன நாளையில இருந்து சந்திர பகவான் கொண்டு வருவார். கொண்டு வரபோதே தர்க்கராஜன் நினைத்தாரே நம்ம தேய கடவுள்னு ஜாபம் கொடுத்திருக்கோம். இந்த பகவான் வளர கடவுள்னு ஜாபம் கொடுத்திருக்காரு. மோட்சம் கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம பெண்ணை பத்தவன் கொலை எப்படி துடிக்குமில்ல ஐயா. உன்னை பத்திட்டு நம்ம என்ன சீரழிஞ்சோம் என்ன அலங்கோலப்படுதோம். அதை போல ஆமா இந்த சந்திரன் பகவானுக்கு வளர கடவுள் என்று சாப மோட்சம் கொடுத்த பகவானுக்கு ஆமா நம்ம தக்க தண்டனையை கொடுக்கணும். பகவான் மோட்சம் வந்து அது கொடுத்ததால ஒரு பொழுது தேவியட்டா
அழகியான பார்வதிய மகளாடையனும் பார்வந்தவி பார்வதிய அழகிய பெற வேணும் பார்வதிய மகளாக அடைய வேண்டி ராஜமன்ன நினைக்காத இந்த பகவான் நமக்கு இப்படி ஒரு ஜாப மோட்சத்தை சந்திரனுக்கு கொடுத்ததுனால ஒரு நாள் ஒரு பொழுதாவது உமையவள் மகேஸ்வரிய மகளாக அடையணும் ஐயோ ஆண்டவன் பகவானுடைய தேவியை அரும மகளாக அடைய வேண்டும் என்று இங்க தர்க்கமொழி ராஜனும் தார்காவல்லியா அமையோ தார்காவர பட்டேனத்தில் மகளாக அடைய வேண்டி இருக்க கிளம்புவாரே பார்வதிய மகளாக அடைய வேண்டி அடைய வேண்டி மரணத்தவன் செய்ய போறார் பொய்கையில மகராஜ மடுவுக்கு ராஜன் தாழ்வெள்ளி இருக்க வாராரே அவ பொருளை சேகரித்து ராஜ வந்துட்டார் மகராஜ மடுவுக்கு ராஜா மன்னவேணும் தேவியுமா ஒரு 21 தவறுகளை சேகரிக்க தவறுகளை சேகரித்து தவம் இருக்க வாரா தர்க்கமோடு ராஜா பொருளை இறக்கி வேண்டாம் பண்ணுவார் சான்று கொண்டு கோலம் போட்ட கொண்டு கோலம் போட்ட கொண்டு தரமொழிகி பன்னீராளே கோலம் போடார் போட்டாளே கொண்டு தரமொழிகே அவரே கோலம் போட்டார் கோலமிட்ட வாஜலி பெண்கொடியோ அவனோட பேரை சொல்லி நிலக்கீழே கொடி வெட்டுவார நல்ல
வெள்ள குளிக்கும் மேல 1000 முழங்கம்ப நாட்டி அம்பத்திக்கு மேலையல்லோ காந்த ஒழிக போகி அன்னை இருவர் கையில் ஓடுவாரால் கம்பத்தவன் செய்து வாரான் செய்து வாரான் கம்பத்தவா செய்து வாரார்களே கம்பத்தவன் செய்து வாரான் எங்க தற்க முடி ராசம் மன்ன மகளாக அடைய வேண்டி அடைவதற்கு இருந்து வாரார 2 வருடகாலோ பாரத்தவன் செய்து வாரா பாரத்தவன் தரணியாலும் தர்க்க மொழி ராஜாவும் தார்கா வெள்ளியா அமையோ தேவியமாக மகராஜ மடுவில அமதோமி அரப்பு பொய்யிலே அமர்ந்து கொண்டு அமையோ சத்தியை மகளாக அடைய வேண்டிக்காக ராஜன் தார்கா வெள்ளியா ஆமா சுவாமி ஆண்டவன் பெருமைகளை சொல்லி வேற வேண்டுமென்றோ நகராஜன் நகவழி எப்படி தவம் இருக்கா தெரியுமா எப்படி தவம் இருக்கார்கள்